+2 முடித்த மாணவர்களின் மேற்படிப்புக்கு வழிகாட்டும் வகையில் தினத்தந்தி நாளிதழ் சார்பில் திருச்சியில் கல்வி கண்காட்சி நடைபெற்றது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தாஜ் திருமண மண்டபத்தில் இன்று காலை இந்த கண்காட்சி துவங்கியது. தமிழகத்தில் உள்ள பிரபல பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்களின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட கல்வி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. +2 முடித்த மாணவர்கள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம், எந்தெந்த படிப்புகளுக்கு கல்வி கடன் பெற முடியும் என்பது குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. தொடர்ந்து நாளையும் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. துவக்க நாளான இன்று ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் கண்காட்சியில் கலந்து கொண்டனர். 12th நான் முடிச்சிருக்கேன். பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன படிக்கணும்னே எனக்கு தெரியல. ஆனா இது மாதிரி நான் நியூஸ் பேப்பர்லயும் டிவில ப்ரோக்ராமும் பார்த்தேன். இது மாதிரி தினத்தந்தி மூலியமா திருச்சியில தாஜ் ஹோட்டல்ல போட்டிருக்கதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் எங்க அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய காலேஜ் எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாம இருந்துச்சு. எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தந்தி நடத்துற இந்த கண்காட்சிக்கு வந்திருக்கேன். இங்க வந்து நிறைய எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய யூனிவர்சிட்டி பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய என்னென்ன படிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கறாங்க. மேற்படி நம்ம என்ன படிச்சா என்ன நம்மளால முடியும் அதெல்லாம் சொல்றாங்க. நல்லபடியா கேட்க முடியுது. சேலத்தில் தினத்தந்தி நாளிதழ் மற்றும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து கல்வி கண்காட்சியை நடத்தினர். இதில் தமிழகத்தில் உள்ள 42 முன்னணி பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டன. தங்கள் கல்லூரிகளின் சிறப்பம்சம், மாணவர்களின் சேர்க்கை முறை, பாடப்பிரிவுகள் ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு விளக்கினர். இந்த கல்வி கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கண்காட்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. 12th முடிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மெடிக்கலா, இன்ஜினியரிங்கா அப்படின்னு சொல்லிடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மேற்கொண்டு இன்னும் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்னென்ன படிச்சா இன்னும் யூஸ்ஃபுல், நிறைய ஃபீல்ட்ஸ் எல்லாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இங்க வர வரைக்கும் நான் இன்ஜினியர் எடுக்கலாம் தான் ஃபீல் பண்ணேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து ஓகே, மெடிக்கல்ல ஏதோ ஒரு லைன்ல போனா நல்லா இருக்கும். இங்க எல்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், செமினார் கிளாஸ் எல்லாம் இங்க வந்து சொல்லிருக்காங்க. அதனால கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் இருக்கும்.